ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் பிளா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்தாக பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடாதுக்கு 1.5 மந்த்துக்கு மேலே இருக்குது. ஸோ வீடியோ போடாதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறக்கோசரம். வாங்கி இப்போ தான் வந்துச்சு, பார்சல் எல்லாமே இப்போ தான் வந்துச்சு. ஸோ வாங்க போய் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கேஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா அன்பாக்சிங் பண்ணிடலாம். சரி வாங்க, டே கேமரா கத்திடா. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்தி முனகத்தி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதும் உள்ள இந்த தம்மா துண்டு பாக்ஸுக்கு தவிர பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, டேமேஜ் ஆகாமல் இருந்தால் வந்துச்சுல, அது போதும். ஸோ SJCAM. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே 30 மீட்டருக்கான வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 2 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அப்புறம் ஜைரோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4K வரல வீடியோ சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் தான் கொடுத்துருக்கானுங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கொடுத்துருக்கானுங்க, அது என்னன்னு தெரியாது. சரி அதை விட்டுலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த SJCAMோட ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான QR கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ வாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? சரிவா. ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு கெட்டியாக ஃபோன் பாக்ஸ் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ இதே ஓப்பன் பண்ணிக்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணால் முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸ் பாக்ஸோடையே கேமரா வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் அவர் கேமரா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சும்மா க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக. ஸோ அதை வச்சுட்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இது 2 சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. மவுண்ட்டு எல்லாமே சைக்கிளில் பைக்கில் எல்லாமே மவுண்ட் பண்ணுற மாதிரி, ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கான எல்லா மவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட்ஸு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டிக்கர்ஸு மவுண்ட்ஸு எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கேஸ். அது வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் நார்மல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள்லையோ இல்லை பைக்கில் ஹேண்டிலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கேமரா லென்ஸை துடைக்கிறதுக்கான ஒரு துணி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மவுண்ட்டு தான் கொடுத்துருக்கானுங்க. ஃபுல்லாக மவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ மவுண்ட்டு, டேட்டா கேபிள், சார்ஜருக்கான கேபிள். ஸோ நெக்ஸ்ட்டும் அந்த மவுண்ட்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் கேமரா பாக்ஸில் இருக்கிறது. ஓகே டன். மெயினான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், அதான புக்லெட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ கேமரா பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த மவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அந்த கேமரா பாக்ஸில் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராவோட இதை பற்றி சொல்லிடலாம். ஸோ கேமரா வெளியே எடுத்து காட்டுறாருங்க. ஸோ இந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை அழுத்தி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாவே ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்திங்கன்னா ஹை கேமரா இருக்குது. ஸோ கேமரா வந்துடுச்சு வெளியே. ஸோ இவ்வளோ தாங்க வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஸோ இந்த கேஸ் இல்லாமல் தண்ணிக்குள்ளே போட்டு வாட்டர் ப்ரூஃப் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா கேஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் தண்ணிக்குள்ளே வேலை செய்யும். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லை. அந்த கேஸ் போடும்போது அந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபாக மாறுது. ஸோ அதை கேஸ் பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் கேமரா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கிறக்கே ஒரு ரப்பரிங் ஷைனிங்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பிடிக்கிறக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே ரப்பர் பிடிச்சோம்னு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று இருக்குது, சின்னதாக ஒரு 2 இன்ச்சுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேமரா லென்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா USB போர்ட்டு, அதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுறதுக்கான அந்த போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் அந்த கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூ டைப் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது பேட்டரிக்கான ஓப்பன் கேஸு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி உள்ளே இருக்குது. ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் பட்டனும் ஆன் ஆஃப் பட்டனும் ஒன்று இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஆன் பண்ணுறதுக்கான போட்டு வச்ச பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான் கேமரா இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. சரி இருங்க வாங்க அப்படியே கேமரா ஆன் பண்ணிடலாமா? ஸோ திஸ் இஸ் கேமரா. ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது, என்னென்ன ரெசல்யூஷன்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ 70
720லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 4K வரலாம் சப்போர்ட் வச்சா எடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேப் ரெக்கார்டிங். ஸோ நான் இது ஆஃபில் இருக்குது இப்போ. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்தில் கட்டாகி சேவ் ஆகணுமா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், சரி இப்போ ரன் ஆகும்போது ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகி ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கா, 5 நிமிஷத்துக்கு இருக்கா, 10 நிமிஷத்துக்கு இருக்கா ரெக்கார்ட் ஆனோன்னே அதே ஆஃப் ஆகி மீடியா ஆன் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா லோ லைட் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நைட் டைமில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆனில் இருக்குது டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் WDR வைட் ஆங்கிள் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஜைரோ சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையில் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே அது ஹையில் தான் இருக்குது. ஸோ அதாவது ஜைரோ சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும்போது தான் நம்ம ஷேக் எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் காட்டாமல் இருக்கிறதுக்கான ஜைரோ சென்சார். ஸோ ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறக்கான ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் ஸ்டாப்பு. ஸோ அது ஆன் பண்ணி தான் இருக்குது டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா MP4ல் வேணுமா மூவியில் வேணுமா, ஸோ அது மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிட் ரேட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மீடியமில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்னஸ்ஸு. ஸோ ஷார்ப்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ராங்கில் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால வச்சுருக்கானுங்க போல். அப்புறம் ஒயிட் பேலன்ஸு. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் ஆட்டோவாக அதே மாறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாக, ரெட்ரோவா, வாமா. ஸோ அது மாதிரி கூல் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவின்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வீடியோட குவாலிட்டி மென்ஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 4 லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைம் அண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், நாமளே வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி டைம் அண்ட் டேட் வந்து செட்டப் பண்ணியிருக்கனால பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிம்பிள் கண்ட்ரோல். அதாவது பார்த்திங்கன்னா கிம்பிள் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது. ஸோ கிம்பிள் கண்ட்ரோல் ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேக் ஆஃப் இப்போ ஜைரோ சென்சார் ஆன் பண்ணோம்ல, ஸோ அதோட இதுதான் இதுவுமே. கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சோம்னா ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா FPV, அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் டிவி மோடா அப்படிங்கிறது இருக்குது, டிவி மோடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ரெக்கார்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் குயிக் கேப்சரு, ஃப்ரண்ட் டிஸ்பிளே, ஆட்டோ பவர் ஆஃபு, கீபோர்ட் டோனு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற செட்டிங்ஸ் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்னாலும் டிஃபால்ட்டாக வந்து மாற்றி நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டில் இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது, வீடியோ லேப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஸ்லோ ரெக்கார்டிங்கு, ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறனால தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிற மாதிரி தான் ஃபோட்டோக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபோட்டோ லேப்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ டைமிங் லேப்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ அப்புறம் ரெஸ்ட் மோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் கார் மோடு, அதாவது ட்ராவலிங் மோடு. நம்ம இப்போ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா மோட்டோ வெல்கிங் தான் இந்த ஆக்ஷன் கேமரா வாங்குகிறோம். ஸோ அந்த மோட்டோ வெல்கிங் யூஸ் பண்ணும்போது கார் மோடு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கும்போது அண்டர் வாட்டர் மோடு மாற்றிக்கலாம். ஸோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மோடு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேமராவோட இதுவும் மாறிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தள்ளினீங்கன்னா மேலே வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை கண்ட்ரோல் இருக்குது, மொபைலில் பார்த்துக்கலாம். ஸோ வைஃபை கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் ரிமோட் அதுக்கு தனியாக பார்த்திங்க அப்படின்னா வாங்கணும். ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரிமோட் அப்படி வாங்கினோம்னா அந்த ரிமோட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து FPV, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரோனில் செட்டப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது கேமராவை. ஸோ அது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பேட்டரிக்கோட பர்சன்டேஜ் இந்த நேரம் காட்டிடுது. ஸோ பின்னாடி அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இப்போ எவ்வளோ மினிட்ஸ் கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. மெமரி கார்டு SD கார்டு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அது எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கீழே காட்டிடும். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தால் அது எவ்வளோ நேரமாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, என்ன குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகுது, என்ன மூலில் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே அங்கே காட்டிடுது. அப்புறம் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து முன்னாடி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ மோட்டோ வெல்கிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சைடு மிரர்லேயே அதை பார்த்துக்கலாம் இந்த ஸ்க்ரீன் மூலிமா. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பாக்ஸில் இருக்கிறது அவ்வளோதான். அந்த கேமராவோட இதுவும் அவ்வளோதான். ஸோ கேமரா குவாலிட்டி அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபில் வாட்டரில் செக் பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் எடுக்கும்போது, அதாவது பார்த்திங்கன்னா இந்த அப்படின்னா அங்கே ஒரு இடம் பிளேஸ் போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ வந்தது. க்ளீனான பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு அந்த தண்ணியில் எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் தண்ணிக்குள்ளே முழுகிட்டு அந்த ஃபேஸே காட்டினது. அதாவது பார்த்திங்கன்னா லைட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நேரம் தண்ணி க்ளீனாக இருந்தால் செம்மையாக இருக்குங்க ஃபுட்டேஜ் பார்க்குறக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது தண்ணிக்குள்ளே எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பாக்ஸு? ஸோ மைக் பாக்ஸ். சரி வாங்க இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேமரா மோட்டோ விளாகிங் பண்ணும்போது அதில் வந்து இன்டர்னல் மைக் மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் மைக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நானே ஆர்டர் போட்டேன். ஆனால் சம்பளம் பண்ணி விட்டாங்க. ஸோ சம்பவம் பண்ணி விட்டானுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு ஹெட்டு புஷ் ஒன்று வந்துருக்கணும். ஸோ அது வராமே இருக்குது. ஸோ இப்போ தான் அன்பாக்சிங்கே பண்ணேன். ஸோ மேலே ஹெட்டோட அந்த இது மட்டும் ஒரு பஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது மட்டும் வராமல் இருக்குது. ஸோ வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ திஸ் இஸ் மைக். லென்த் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு லென்த் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதிகமாக லென்த்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேங்க. மோட்டோ விளாகிங் தானே பண்ணுறோம். ஸோ ஹெல்மெட்டில் செட்டப் பண்ணுறோம். ஒயர் சின்னதாக இருந்தாலும் ஓகே. ஸோ மைக்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஹெல்மெட்டில் இப்படி செட்டப் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு லென்த் இருக்குது. ஓகே டன். ஓகே ஸோ இதை வச்சிடலாமா இங்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பார்சல் ஓப்பன் பண்ணிடலாமா, தேர்டு பார்சலாக. ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்களே பாருங்கள். ஸோ அந்த பார்சலுக்கான பில்லு ஓப்பன் பண்ணோம்னா ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜர்ஸ். ஸோ கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour தாங்க தாங்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ரிப்பெல்லாம் போனோம்னா சார்ஜ் பண்ண முடியும், அந்த பேட்டரி கழட்டிக்கிட்டு சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கா சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேட்டரிஸும் அதுக்கான சார்ஜிங் போர்ட்டும் ஒன்று வாங்கினேன், அடாப்டர் ஒன்று வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்டரி அட் டைமில் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான டேட்டா பில்லோட இந்த இது ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1030 mAh பேட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆர்டர் போட்டேன். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு ஆர்டர் போட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தான் பெரிய பாக்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி கட்டலாம் வாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா 2 பாக்ஸ்க்கு எவ்வளோ இப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது இந்த பக்கம் இருக்கலாமா, இதுதான் அந்த பாக்ஸுக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா இதுதாங்க ஆக்சசரிஸோட பேக்கு எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா கேமரா நார்மலாக அந்த ஆக்சசரிஸ் வச்சு இன்னும் ரன் பண்ண முடியுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டர், இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் ஆர்டர் பண்ணி பார்த்திங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கி மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு நான் எல்லா செட்டப்புமே வாங்கி வச்சாச்சு. ஸோ மிஸ் ஆனது எதுவும் இல்லை. மிஸ் ஆனது இது ரிமோட் ஒன்று தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ரிமோட் அவ்வளோவா தேவைப்படாதுங்க, நம்ம மொபைல் கையில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முன்னாடி. ஸோ அதனால் தேவைப்படாது. ஸோ வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஊறப்பட்ட ஆக்சசரிஸ் இருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு இதில் இருக்க மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த இது ட்ரிப்பேட் மாதிரி ஒரு ஆப்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கேமராக்கான கேப் ஒன்று இருக்குங்க, லென்ஸுக்கான கேப் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் மவுண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்கானுங்க. பாருங்கள் எவ்வளோ மவுண்ட்ஸ், இதுதான் யூஸ்ஃபுல்லுங்க. இந்த ஆக்சசரிஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இதுதான் மவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதிலே மவுண்டோட ஆப்ஷனோட கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது காரில் இது ஒன்றில் நம்ம கேமராஸை ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மவுண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு லாங் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இதுதாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ கேமரா வாங்கினோம்னா இந்த மவுண்ட் எதுவுமே வராது. ஸோ அது வந்து இந்த மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸில் யூஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் முழுகாது. அந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சைடில் இந்த ஸ்க்ரீனில் இந்த நேரம் இருக்கும், ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கும் தண்ணிக்குள்ள எப்படியே அந்த அளவுக்கு மிதந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. கேமரா எவ்வளோ தூரத்தில் வந்து தூக்கி கீழே போட்டோம்னாலும் நல்லா தாங்குது. தண்ணிக்குள்ளே முழுகாமல் இருக்குது. எங்கேயாச்சும் தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்கும்போது சப்போஸ் விட்டோம்னாலும் முழுகாது, அப்படியே மேலே மிதண்டே போய்ட்டுருக்கோம். தேடி பிடிச்சி எடுத்தோம்னா நம்ம ட்ரோனை கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ அது அப்படி தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரோன் கிடச்சிடுச்சு, பட் இருந்தாலும் சில டேமேஜ் ஆகிருக்கு. இருங்க கடைசியில் அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தாங்க உள்ளே கிடக்கு. அதுக்கப்புறம் பாடியில் அட்டாச் பண்ணுறதுக்கான மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த நேர் மேலே போட்டிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா பாடியில் செஸ்ட்டில் இந்த நேர் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட் இது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையில் க்ளவுஸ் மாதிரி போட்டு மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட் அதுங்க. அவ்வளோதாங்க. கேமரா பேக்கில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கேமரா வச்சுருக்கான இது பிளேஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கேமரா வாங்கும்போது அந்த கேமராவுக்கான பேக் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஆக்சசரிஸ் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பேக்கோட ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ எங்கேயாச்சும் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா பேக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீ வாங்க அந்த ட்ரோன் விசிட்டு வரேன். ஜஸ்ட் உள்ள திஸ் ஒரு ட்ரோன் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன் மாதிரி கிடச்சிருச்சிங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து அந்த கரும்பு காட்டுக்குள்ளே போய் தேடிட்டு கிடந்தோம், ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது கரும்பு காட்டுக்குள்ளே இல்லைங்க, அது பாட்டுக்கு தனப்பால் பறந்து போய் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோவில் நடந்து போகும்போது அது யதார்த்தமாக கிடச்சது தான் அது. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரோன் மாமா இருக்கான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கான். ஆனால் ஒரு விங்கு மட்டும் உடஞ்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம் மறுபடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த கல் ஏதோ கிடந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் விழுந்து இந்த நேர் பாடி மட்டும் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த நேர் ஒரு டேமேஜாக இருக்குது. ஸோ இது மட்டும் 2 டேமேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. நான் ஓரளவு ஃப்ளை ஆகிறோம், கொஞ்சம் ரெடி பண்ணணும். கேமரா லென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலே கிடந்துச்சுங்க. இப்படி தான் கிடந்துச்சு. ஸோ அடிபட்டு இப்படி தான் மலர்ந்து கிடந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் கிடந்து அந்த லென்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிச்சு நான் செக் பண்ணி பார்த்தப்ப. ஸோ ரெடி பண்ணிடலாங்க அடுத்த ரைடுக்கு, இல்லைன்னா எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சரி இதெல்லாம் கேமரா இதெல்லாம் வாங்கினதுலேயே பட்ஜெட் டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெடி பண்ணுற அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ரெடி பண்ணிடலாம். ஸோ இது அடுத்த வீடியோ இதை வச்சு ரெடி பண்ணால் அதை வீடியோவை பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க, யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்க லைக் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, முதல்ல போய் அதை பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே பார்த்திங்களா வீக்லி ஒன்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்தது ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சு, ஒரு பெரிய ரைடுக்கான ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்மிங் சூன் வீடியோ. பை பாய், டாட்டா.